அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் தமிழ் மறுமலர்ச்சி காலம். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளை தான் நம்ம தமிழ் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்துலதான் தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகள்ல இருந்து தமிழறிஞர்களான ஊவேசா, சி.வை. தாமோதரனார் போன்ற பல பேர் பதிப்பிட்டு வெளியிட்டிருப்பாங்க. இந்த காலகட்டத்துல நிறைய பேர் தமிழ் படிக்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இந்த தமிழ் மறுமலர்ச்சி காலத்தை நம்ம தமிழ் மீட்டுருவாக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் மறுமலர்ச்சி காலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ நம்ம இந்த டாபிக்ல பார்க்கலாம். தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்ட ஆண்டு 1578. 1709 சீகன் பால்கு தரங்கம்பாடியில அச்சு நிலையத்தை நிறுவிருப்பாரு. 1812 தஞ்சை ஞான பிரகாசம் திருக்குறளை பதிப்பிச்சு வெளியிட்ட ஆண்டு. 1818 தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த 4 மொழிகளையும் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரான்சிஸ் எல்லிஸ் வர்ணிச்சிருப்பாரு. சோ இவரு ஜார்ஜ் கோட்டையில ஒரு கல்லூரியை நிறுவுவாரு. சோ அந்த கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டுதான் 1818. ஊவேசா சீவக சிந்தாமணியை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1887. 1889 பத்துப்பாட்டு என்ற நூலை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. 1892 சிலப்பதிகாரத்தை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. 1894 புறநானூறுவை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. ஊவேசா மணிமேகலையை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1898. 1895 புறப்பொருள் வெண்பா மாலை என்ற நூலை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. 1903 ஐங்குறு நூறு என்ற நூலை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. 1904 பதிற்று 10 என்ற நூலை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஆபிரகாம் பண்டிதர் நிர்வகித்த ஆண்டு 1912. 1943 தமிழிசை மாநாடு நடந்திருக்கும். 1916 தனித்தமிழ் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு. 1949 பாரதியாருடைய பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். மறைமலை அடிகள் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? ஞான சாகரம். பின் இது அறிவு கடல் என்று அழைக்கப்பட்டது. டம்பாச்சரி விலாசம். காசி விஸ்வநாத முதலியார் இந்த டம்பாச்சரி விலாசம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு. இதே காசி விஸ்வநாத முதலியார் பிரம்ம தீபிகை என்ற இதழ வெளியிட்டிருப்பாரு. சித்தாந்த தீபிகா நல்லசாமி பிள்ளை என்பவர் இந்த இதழ வெளியிட்டிருப்பாரு. பாரதிதாசன் குயில் என்ற இதழை நடத்திய ஆண்டு 1948. 1969 பாரதிதாசனுடைய பிசி ராந்தையார் என்ற நூல் இந்த நாடக நூல் சாகித்ய அகாடமி பெற்றிருக்கும். 1991 பாரதிதாசனுடைய பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். 2001 பாரதிதாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. திருவிக்கா தேசபக்தன் என்ற இதழை வெளியிட்ட ஆண்டு 1917. 1920 இவரு நவசக்தி என்ற இதழை வெளியிட்டிருப்பாரு. 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டுல இவரு தலைமை வகிச்சிருப்பாரு. இந்த மாநாட்டுல பெரியார் என்ன பண்ணுவாருன்னா, அனைத்து சமுதாயத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா காங்கிரஸ்ல இருக்கவங்க இதை அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. சோ இதுல இருந்து பிரிஞ்சுதான் 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இதன் விளைவாக 1926 திருவிக்கா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்திருப்பாரு. திருவிக்காவிற்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2005. இந்த 1918 இந்தியாவிலேயே முதல் தொழில் சங்கம்
சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1920 முதல் தொழில் சங்க மாநாடு நடைபெற்ற ஆண்டு. 1923 மே தின விழா நடைபெற்ற ஆண்டு. இந்திய பெண்கள் சங்கம் உருவாகிய ஆண்டு 1917. 1927 அகில இந்திய பெண்கள் மாநாடு வந்து நடந்திருக்கும். 1930 தேவதாசி ஒழிப்பு மசோதா சட்டம் சட்டமன்றத்துல முத்துலட்சுமி ரெட்டி வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதா சட்டம் 1947 நிறைவேறப்பட்டது. இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1835. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கும். 1885 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. 1992 செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திரின் மெஹரே என்ன பண்ணிருப்பாருன்னா 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருப்பாரு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். கண்டினியூஸா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.